ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா அவங்க மெர்ஃபினா. இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரக்ஷாபந்தனுக்காக ராக்கி செய்ய போகிறோம். அந்த ராக்கி ரொம்ப ஈஸியாக மெயினாக 2 பொருள் வச்சு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் மெயினாக வேணுங்கிற பொருள் என்னென்னா, உள்ளன் த்ரெட்டில் 2 கலர், அதுக்கப்புறம் கோல்டன் கலர் பீட்ஸ். இதுதான் முதல்ல நம்மளுக்கு மெயினாக வேணும். இதை வச்சு தான் நம்ம ராக்கி செய்ய போகிறோம். முதல்ல உள்ளன் த்ரெட்டில் உங்களுக்கு எந்த கலர் கிடைக்குதோ அந்த கலர் 2 எடுத்துக்கோங்க. நான் இதில் மெயினாக நம்ம கையில் கட்ட போகிற ராக்கிக்கு ஒயிட் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் த்ரெட் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கணும். க்ரீன் கலர் த்ரெட் அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக சின்னதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ த்ரெட்டோட ஏதோ ஒரு பக்கத்து எட்ஜில் லைட்டாக கம் போட்டு அதை நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. அப்போ பீட்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன் கோல்டன் கலரில். நாலு கோல்டன் பீட்ஸையும் ஒன்றா போட்டுட்டு அந்த 4 பீட்ஸையும் நூலோட சென்டரில் வைக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிற பீட்ஸோட 2 பக்கத்துலேயும் ஒரு நாட் போடணும். அடுத்தது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கணும். நம்ம பீட்ஸ் பக்கம் நாட் போட்டிருந்ததில் ஏதோ ஒரு பக்கம் எடுத்துட்டு அந்த நாட்டுக்கு மேலேயே அந்த த்ரெட்டை சென்டராக வச்சு ஒரு நாட் போடணும். அடுத்தது அந்த க்ரீன் கலர் த்ரெட்டு 2 பக்கம் இருக்கும். அதைய 2 பீட்ஸுக்கு சென்டரில் கிராஸாக போட்டு பின்னாடி பக்கம் ஒரு நாட் போடணும். அந்த க்ரீன் கலர் த்ரெட் ஃபஸ்ட்டு பீடோட சைடை கவர் பண்ணி இருக்கணும். நாட் நல்லா டைட்டாக போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் நம்ம வச்சது கரெக்டாக நிற்கும். அதே மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் அந்த த்ரெட்டு பீட்ஸோட சைடில் கரெக்டாக இருக்கிற மாதிரி சரி பண்ணி விடுங்க. இதே மாதிரி தான் மீதி இருக்கிற பீட்ஸ் எல்லாத்துலேயும் போடணும். இந்த 4 பீட்ஸையுமே வேற ஒரு கலர் வச்சுருக்கிற உள்ளன் த்ரெட்டில் இந்த மாதிரி கிராஸாக போட்டு நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ லாஸ்ட்டாக போடுற பீடுக்கும் அதே மாதிரி கிராஸாக போட்டுட்டு பின்னாடி ஒரு நாட் போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நூலில் முன்னாடி போட்டு இன்னொரு நாட்டும் போடணும். லாஸ்ட்டாக முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால 2 நாட் போட்டிங்கன்னா தான் நல்லா டைட்டாக நிற்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். 2 நாட் நல்லா டைட்டாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடணும். ஒயிட் கலர் த்ரெட்டில் பீட்ஸோட இன்னொரு பக்கத்தில் நம்ம ஒரு நாட் போட்டிருந்தோம்ல, அது மேலேயே முடிகிற மாதிரி க்ரீன் கலர் த்ரெட்டும் இருந்துச்சுன்னா பார்க்குறக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான், ராக்கி நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ராக்கி செய்யறதுக்கு நிறையா பொருள் யூஸ் பண்ணவே இல்லை, 2 பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நம்ம டிசைனாகவும் பண்ணியிருக்கோம். இந்த ராக்கி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் வச்சு நீங்கள் என்ன கலர் வேணாலும் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளஸ் யூ ஆல்.